தேவன் நம் இரட்சகர். ஆபத்து, இழப்பு, மரணம் முதலியவற்றிலிருந்து ஒருவரை மீட்கும் அல்லது பாதுகாக்கும் ஆள் இரட்சகர் என்று டிக்ஷனரியில் அர்த்தம் இருக்கிறது. நம்மை உண்டாக்கி பாதுகாத்து வரும் நம் கர்த்தராகிய தேவன் உண்மையாகவே நம் இரட்சகர். இதை உறுதிப்படுத்தி தேவன் சொல்லியிருக்கும் வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறேன். ஏசாயா 49:26. நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஏசாயா 45:21. நானே யெகோவா, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயா 43:11. ஓசியா 13:4. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய யெகோவா. ஏசாயா 43:3. இன்னும் சில வசனங்களை கவனிப்போம். கர்த்தர் இஸ்ரவேலின் நம்பிக்கையும் ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகருமாய் இருக்கிறார். எரேமியா 14:8. கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் உண்மையாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஏசாயா 45:15. கர்த்தராகிய கிறிஸ்து நம் இரட்சகர். லூக்கா 2:11. மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்போஸ்தலர் 5:31. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு விசுவாசித்த அநேகம் பேர் அவர் உண்மையாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யோவான் 4:41-42. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் பார்த்து சாட்சியிடுகிறோம் என்று யோவான் எழுதினார். 1 யோவான் 4:14. தேவ கிருபையானது வெளிப்பட்டு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தீத்து 2:11-13. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. உங்களை இடறி விழாமல் காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே அதிக மகிழ்ச்சியோடு உங்களை மாசு இல்லாதவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமும் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கே கனமும் மகத்துவமும் அதிகாரமும் வல்லமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். யூதா 24:25.